ඒ යුද අපරාධ කියලා මේ යුද අපරාධ කියනව සමහර කට්ටිය කියන අපරාධ නැහැ. இலங்கை ராணுவ நெறிமுறைகளை மீறி போர்க்குற்றத்தில் ஈடுபட்ட இலங்கை ராணுவத்தினரின் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பு நேற்று வியாழக்கிழமை நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெற்றது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு போர்க்குற்றம் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், யுத்த குற்றம் எனும் போது ஏனையவர்கள் குறிப்பிடுவது போன்று இனப்படுகொலை என்று எதுவும் இடம்பெறவில்லை. ஒரு சில சம்பவங்கள் நடந்திருந்தால் இராணுவத்தின் நெறிமுறைக்கு எதிரான வகையில் ஏதேனும் சம்பவங்கள் நடந்திருக்குமேயானால் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும். அவ்வளவுதான் நடைபெறும். இதற்காக நியமிக்கப்பட்ட பரணகம ஆணைக்குழுவின் அறிக்கை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை என்பன உள்ளன. இதற்கமையத்தான் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த அறிக்கைக்கு அமைய தேசிய பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டு குற்றம் மிகவும் உறுதியாக நிரூபிக்கப்பட்டால் மாத்திரமே நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். හරියට තහවුරු වුණොත් තමයි ඒ අනුව ක්‍රියා කරන්න සිදු වෙන්නේ.